அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்மு எக்ஸசைஸ் 3.1. நல்லா ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்லேயே பாருங்கள், 3 சம் இருக்குது. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். டைரெக்டாகவே லினியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே சால்வ் பண்ணி ஈஸியாக எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் மெத்தடில் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் மெத்தட் இருக்கிறது இந்த மெத்தட்லேயே நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் 3.8 எடுத்துட்டிங்கன்னா இந்த மாடல் தான். அதுமாதிரி அடுத்த சம் தேர்டு சம் பாருங்கள். இது வந்து எக்ஸாம்பிள் 3.7 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 3 சம்மையுமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை 1 2 3ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். இந்த சம்மை பொறுத்தவரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஈஸியான ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன், ஏதாவது 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து இந்த எக்ஸ் ஒய் இசட் இருக்கக்கூடியது வந்து ஏதாவது ஒன்று வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி சேமாக இல்லாததை சேமாக மாற்றிட்டு கேன்சல் பண்ணணும். இவ்வளோதான் மெத்தட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே வந்து சேமாக வந்து இசட்டும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ப்ளஸ்ஸில் ஒன்று மைனஸாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கிறோம். இதில் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிடுறோம். எக்ஸு 2xையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 3x வருது. இந்த எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கதா அர்த்தம். அப்புறம் 2x ப்ளஸ் எக்ஸ் வந்து என்ன வரும்னா 3x. இங்கே இசட்டு 2z ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 5 14. ஓகேவா? 14 ரைட் பண்ணி நம்ம 4th ஈக்குவேஷனாக இதை வச்சுருக்கோம். அடுத்து எந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சேமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டும் செகண்டும் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம். இப்போ செகண்டையும் தேர்டையும் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணதுனால இங்கேயும் நம்ம ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் அடுத்து நம்ம சம் வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2y இருக்குது, இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது, மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஒய்யை வந்து நம்ம 2yயாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2xல் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4x, மைனஸ் ஒய்யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2y ப்ளஸ் இசட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2z ஈக்குவல் டு 9 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 18 ரைட் பண்ணியிருக்காங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16 ரைட் பண்ணி சால்வ் பண்ண பார்க்குறோம். இங்கேயும் மைனஸ் 2y இருக்குது, இங்கேயும் மைனஸ் 2y இருக்குது. ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம்? சிம்பிள் மாற்றுறோம். ஆல்ரெடி இருக்கிற சிம்பிளுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடணும். ப்ளஸ் அந்த மைனஸ் அந்த ப்ளஸ்ஸு போடணும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா இங்கே மைனஸ் 2yயும் ப்ளஸ் 2yயும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இங்கே 4x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 4xல் எக்ஸை மைனஸ் பண்ணால் 3x. அடுத்து வந்து இங்கே 2z இருக்குது, இங்கே 3z வந்து மைனஸில் இருக்குது. அப்போ 3zல் 2z லெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இசட் 1z, 1க்கு பதிலாக நம்ம இசட் மட்டும் போட்டால் போதும். ஈக்குவல் டு 18லேருந்து 16 லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2. ஓகேவா? இதை 5th ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். இப்போ அடுத்து 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் கொஞ்சம் பாருங்கள். இங்கே 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 இருக்குது. அங்கே வந்து 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டுலேயும் எது சேமாக இருக்குது? எக்ஸு சேமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அந்த ஈக்குவேஷனை. 4th ஈக்குவேஷன்லேருந்து 5th ஈக்குவேஷனை லெஸ் பண்ண போகிறோம். 4th ஈக்குவேஷன் என்ன? 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. 5th ஈக்குவேஷன் 3x மைனஸு z ஈக்குவல் டு 2. இப்போ அதை எடுத்துக்கிட்டோம். 3xையும் அதே மாதிரி சிம்பிள் மாற்றிட்டு 3xையும் கேன்சல் பண்ணிடுறோம். 2zையும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸில் இருக்கக்கூடிய z ப்ளஸ் ஆனதுனால இங்கே வந்து z இருக்கதா அர்த்தம். அப்போ 2zோட இந்த 1z ஆட் பண்ணோன்னா 3z.
ஈக்குவல் டு 14ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 12. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இசட்டை இப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 12ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 3 இந்த சைடு வந்தால் டிவைடாக மாறிடும். அப்போ 12 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இசட்டோட வேல்யூ 4 வச்சுட்டு ஈக்குவேஷன் 5ல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஈக்குவேஷன் 5 நமக்கு தெரியும் 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2. அதை எடுத்துக்கிறோம். 3x அப்படியே வச்சுக்கிறோம். இசட்டுக்கு பதிலாக 4 போட்டு ஈக்குவல் டு 2 அப்படியே ரைட் பண்ணுறோம். 3x ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய -4 இந்த சைடு போனால் +4ஆக மாறுது. அப்போ 3x ஈக்குவல் டு 4 + 2 6. 3x ஈக்குவல் டு 6ன்னு கொண்டு வந்துடுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 6ஐ டிவைட் பண்ணும். அப்போ 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 கிடைக்குது. அப்போ ஆல்ரெடி இசட்டோட வேல்யூ 4 கிடச்சிருந்துச்சு, எக்ஸோட வேல்யூ வந்து 2 கிடச்சிருந்துச்சு. இதை வச்சு ஈக்குவேஷன் 1ல் நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். x + y + z = 5ங்கிற ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸோட வேல்யூ 2ன்னு போடுறோம், ஒய்யோட வேல்யூ தெரியாது, இசட்டோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 5. அப்போ என்ன பண்ணுறோம், ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம். +4 + 2 6 ஈக்குவல் டு 5. இப்போ ஒய் அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 5ம் அப்படியே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய +6 அந்த சைடு போனால் -6ஆக மாறுது. அப்போ என்ன ஆகும், 6ல் 5 லெஸ் பண்ணால் 1, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. பெரிய நம்பர் என்ன சிம்பிளோ அதை போட்டோம்னா y ஈக்குவல் டு -1 கிடைக்குது. ஓகேவா, இவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம்மு. இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஃப்ராக்ஷன் இருக்குது பாருங்கள். 1/x - 2/y + 4 = 0. 1/y - 1/z + 1 = 0. 2/z + 3/x = 14 சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் நம்பரில் இருக்குது. இந்த சம்மு வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட எக்ஸாம்பிள் 3.8 சம்மு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் நம்ம அந்த சம் செஞ்சுருப்போம். அந்த சம்மு என்ன மாடலில் செஞ்சோமோ அதே மாடலை இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். பாருங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னா 1/xஐ வந்து அந்த சம்மில் pன்னு எடுத்திருப்போம், 1/yஐ qன்னு எடுத்திருப்போம், 1/zஐ rன்னு எடுத்திருப்போம். அதே மாடலில் இங்கேயும் எடுத்துக்கிறோம். இப்போ 1/xக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் பாருங்கள். 1/x - 2y + 4 = 0. இதில் 1/xயில் நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், p மைனஸ் 1/yனா q, 2 இருக்கிறதுனால 2 ரைட் பண்ணுறோம், +4 = 0. அப்போ p - 2q = இந்த சைடு இருக்க +4 வந்து அந்த சைடு போனால் -4ஆக மாறிடுது. ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 1/y - 1/z + 1 = 0. 1/yனா என்னென்னு எடுத்துக்கிட்டோம், q, 1/zனா r, மைனஸ் சிம்பிள் நண்டில் வந்திருக்கு, +1. ஸோ q - r ஈக்குவல் டு இந்த +1 அந்த சைட் போனால் -1ஆக மாறிடுது. இது ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 2/z + 3/x = 14. இப்போ 1/zனா r, 2 இருக்கிறதுனால 2r போடுறோம், ப்ளஸ் 1/xனா p, 3 இருக்கிறதுனால 3p = 14. அதை வந்து pயை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிட்டு r பின்னாடி ரைட் பண்ணிக்கிறோம். 3p + 2r = 14 ரைட் பண்ணி தேர்டு ஈக்குவேஷனாக நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா, பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம் சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். அப்போ நான் சொன்னோம்ல, இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இருக்குது அப்படின்னா அந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், எதை நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், p - 2q = -4 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் q - r = -1 இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். p - 2q = -4. செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து இங்கே 2q இருக்குது, இங்கே வந்து வெறும் q தான் இருக்குது. இங்கே 2q இருக்குது, இங்கே q மட்டும்தான் இருக்குது. அப்போ q வந்து நம்ம 2ஆல் மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2 × q 2q -2 × r 2r = -1 இருக்கிற இடத்துல 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா -2 வருது. இப்போ இது ரெண்டும் எடுத்துட்டோம்னா -2qவும் +2qவும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த pயை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். 2q and 2q கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே -2r இருக்குது. -2r = -4 -2 -6ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 மைனஸ் சிம்பிள் போடுறோம்.
இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடும். அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் பிஆர் இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் பிஆர் இருக்குது, அங்கேயும் 2r இருக்குது, இங்கேயும் 2r இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3p + 2r = 14. ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், p - 2r = -6. இப்போ இந்த இடத்துல +2rஐயும் -2rஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 3pயும் pயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 4p = 14ல் 6 லெஸ் பண்ணிங்கன்னா 8. அப்போ p கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p = 8 அப்படியே இருக்குது. இந்த 4 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடுது. அப்போ 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 2. அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ 2வை எடுத்துக்கிட்டு அதை ஈக்குவேஷன் 4ல் போட போகிறோம். 4 என்ன இருக்குது பாருங்கள், p - 2r = -6 இருக்கா, அதை எடுத்து ரைட் பண்ணிவிட்டு இதில் பியோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். பியோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 போட்டிருக்கோம். பியோட வேல்யூ 2 - 2r = -6. -2r இந்த 2 வந்து அந்த சைடு போனால் -2ஆக மாறிடுது, =-6. இந்த +2 அந்த சைடு போனால் -2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், -2r இந்த 6ஐயும் 2 ஆட் பண்ணி -8ன்னு போடுறோம். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே 2r இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 6ஐ வச்சுக்கிட்டு 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடாக மாறிடும். அப்போ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து 4 கிடைக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பியோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 4. இதை எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா p - 2q = -4. அதில் அப்ளை பண்ணுறோம். பியோட வேல்யூ 2 -2q = -4. -2q அப்படியே வச்சுக்கிறோம், =-4. இந்த 2 வந்து இந்த சைடு வந்தால் -2ஆக மாறுது. ஏன்னா அது +2ஆக இருக்கிறது, இந்த சைடு -2ஆக மாறுது. அப்போ -2q = 4ஐயும் 2ஐயும் வந்து ஆட் பண்ணால் 6, மைனஸ் சிம்பிள் போடுறோம். ஏன்னா மைனஸு ப்ளஸ்ஸாக மாறுறதுனால 6ன்னு போடுறோம். ரெண்டு சைடு இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிள் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ க்யூவை வச்சுக்கிட்டு இந்த சைடு 6க்கு கீழே இந்த 2வை வந்து டிவைடாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 6 2ஆல் டிவைட் ஆனால் ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். அப்போ க்யூவோட வேல்யூ என்ன கிடைக்குது, 3. இப்போ பியோட வேல்யூ வந்து 2, ஆரோட வேல்யூ 4, க்யூவோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கோம். பியோட வேல்யூங்கிறது நம்ம எதுக்காக பின்னு எடுத்துக்கிட்டோம், 1/xக்கு பதிலாக தான் பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1/xோட வேல்யூ தான் பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, பியோட வேல்யூ வந்து 2. அந்த பியூக்கு வந்து எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/xக்கு பதிலாக எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1/2 வரும். அதே க்யூவோட வேல்யூ வந்து 3. க்யூ எதுக்காக எடுத்துக்கிட்டோம், 1/yக்காக எடுத்துக்கிட்டோம். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது 1/3ஆக மாறுது. ஓகேவா? அடுத்து ஆரோட வேல்யூ 4. ஆறு வந்து 1/zக்கு பதிலாக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இசட்டோட வேல்யூ என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா 1/4. அவ்வளோதான் சம். எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3, இசட்டோட வேல்யூ 1/4. செகண்ட் சம் அவ்வளோதான். அடுத்து நம்ம தேர்டு சம் பார்க்க போகிறோம் பாருங்கள். தேர்டு சம் பாருங்கள், எக்ஸு +20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - x + y + z. ஓகேவா? இப்போ இந்த சம்மை வச்சு நம்ம வந்து லினியர் ஈக்குவேஷன் நம்மளே கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் 3.7 மாடல் வேணும்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி செஞ்ச சம் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணி இந்த சம் செய்யுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸு +20 = 3y/2 + 10 இதை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எக்ஸு இந்த 3y/2ங்கிறது வந்து இந்த சைடு கொண்டு நம்பரெல்லாம் ஒரு பக்கமும், இந்த இதை வந்து இந்த சைடும், இதை வந்து இந்த சைடும் கொண்டு இருப்போம். புரியுதா? நம்பரெல்லாம் ஒரு பக்கமும், ஈக்குவேஷன் அந்த எக்ஸு ஒய்யை வந்து ஒரு பக்கமாக கொண்டுட்டு போகிறோம். கொண்டுட்டு போகும்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸு இந்த -3y, இந்த 3y இந்த சைடு வந்தால் -3yயாக மாறும். -3y/2 = 10, இந்த 20 இந்த சைடு போனால் -20. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் பாருங்கள். 2 × x 2x, இந்த சைடு 1 இருக்கதா அர்த்தம். 1 × 3 -3y/2 × 1 2ன்னு ரைட் பண்ணுறோம். = 20ல் 10 லெஸ் பண்ணிங்கன்னா 10. இங்கே பெரிய 20 வந்து மைனஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம்.
அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த 2x அப்படியே வச்சுக்கிறோம், -3y எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு இந்த -10 இந்த 2 இந்த சைடு போனால் மல்டிப்புளாக மாறும். அப்போ 2 × 10 20, அப்போ -20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செகண்டையும் தேர்டு நம்பரையும் எடுத்துக்கிறோம். அதான் மேலே ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். 3y/2 + 10 = 2z + 5 இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா, அதான் இங்கே மேலே ஆரோ மார்க் போட்டிருக்கேன், இங்கே அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 3y/2 இந்த சைடு இருக்கக்கூடிய 2z இந்த சைடு கொண்டு வந்துடுறோம், இந்த 10 அந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ இந்த 2z இந்த சைடு வந்தால் -2z மாறுது, ஈக்குவல் டு 5 - 10 எடுத்துக்கிறோம். அப்போ 3y - 2z/2 கிராஸ் மல்டிபிள் 3 × y 3y 2 × 2 4z/2 ஈக்குவல் டு 10ல் 5 லெஸ் பண்ணிங்கன்னா 5 -5. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3y அப்படியே வச்சுட்டுருக்கோம். 3y - 4z ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போய் மல்டிபிள் ஆனால் 10 மாறுது. அப்போ 2 5s are 10 மைனஸ் சிம்பிள் போட்டு செகண்ட் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ இந்த நம்பரையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து இதையும் எடுத்துகிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து இதையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் எடுத்துகிட்டு தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 2z + 5 = 110 - y + z. ஓகேவா. இப்போ 2z இந்த சைடு இருக்கக்கூடிய -y + z இந்த சைடு கொண்டு வந்துடுறோம், ப்ளஸ்ஸாக மாறிடுது. +y + z = 110 - 5. இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த 2z இந்த z ஆட் பண்ணால் 3z + y = 110ல் 5 லெஸ் பண்ணிங்கன்னா 105. ஓகேவா. அப்போ இந்த ஒய்யை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம், இந்த z பின்னாடி ரைட் பண்ணி ஈக்குவல் டு 105ன்னு தேர்டு ஈக்குவேஷனாக இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், 3 ஈக்குவேஷனையும் நம்ம இங்கே தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கோம். 2x - 3y = -20, 3y - 4z = -10, y + 3z = 105ன்னு 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை வச்சு சம் போட போகிறோம். இதில் எது சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எதை சேம் மாற்றலாம் பாருங்கள். இப்போ செகண்டும் தேர்டும் தான் சேமாக இருக்குது. இங்கே வந்து YZ இருக்குது, இங்கேயும் YZ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து 3y இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த தேர்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3y வரும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். அப்படியே தேர்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது, 3 × y 3y + 3 × 3 9z = 105 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 315 வரும். ஓகேவா. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்னா எல்லாத்துலேயுமே சிம்பிள் மாற்றிருக்கோம். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றிருக்கோம், +-மைனஸாக மாற்றிருக்கோம். இப்போ 3yயும் கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே -4z இருக்குது, இங்கே -9z இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளஸில் இருந்துச்சு, நம்ம சிம்பிள் மாற்றினதுனால -9z மாறிடுச்சு. அப்போ 4ஐ 9ஐ ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 13. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸ் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் சிம்பிள் போடுறோம். அப்போ 13z = 3. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸும் ப்ளஸ்ஸு, பட் மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும், 325. 15ஓட 10 ஆட் பண்ணிங்கன்னா 325. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸையும் கேன்சல் பண்ணிடுறோம். இசட்டை மட்டும் வச்சுக்கிட்டு 13 இந்த சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ 325ஐ 13ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், பக்கத்தில் வேணும்னா பண்ணி பாருங்கள். உங்களால் டேரெக்டாக செய்ய முடிஞ்சாலும் செஞ்சுக்கலாம். 32ல் 13 2 13னா 26. அப்போ என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் வந்து 6 ரைட் பண்ணுறோம். இந்த 5 கொண்டு வந்தோம்னா 5 13s are 65. 65ல் 65 லெஸ் பண்ணோன்னா 0. அப்போ நமக்கு வந்து இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 25 கிடைக்குது. ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இசட்டோட வேல்யூ 25 எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3y - 4z = -10 எடுத்துக்கிறோம். அப்போ 3y - 4 இசட்டுக்கு பதிலாக 25 போடுறோம், ஈக்குவல் டு -10. அப்போ 3y - 25 × 4 100 ஈக்குவல் டு -10. 3y = -10 அப்படியே இருக்குது. இந்த -100 இந்த சைடு போணுச்சுன்னா +100 மாறுது. ஓகேவா. மாறும்போது 3y = 100ல் 10 லெஸ் பண்ணால் 90. அப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு 90 இந்த 3 கீழே வந்துருச்சுன்னா டிவைடாக மாறிடும். அப்போ 90ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
ஒய்யோட வேல்யூ 30. ஓகேவா? அடுத்து எக்ஸட்டோட வேல்யூ வந்து இசட்டோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ 30 கிடச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்ன பாருங்கள், 2x - 3y = -20 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். 2x எக்ஸோட வேல்யூ தெரியாதனால 2x - 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 30 போட்டுக்கிறோம் =-20. அப்போ 2x - 3 × 30 என்ன வரும், 90 =-20. 2x =-20, இந்த 90 இந்த சைடு போனால் +90 மாறும். அப்போ 90ல் 20 லெஸ் பண்ணோன்னா 70. 2x = 70. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் x = 70/2. 70யை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும், 5 2s are 10, அப்போ 35 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 35. அவ்வளோதான் இந்த சம்மு. எக்ஸோட வேல்யூ 35, ஒய்வோட வேல்யூ வந்து 30, இசட்டோட வேல்யூ 25. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருந்த 3 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த சம்மை நல்லா போட்டு பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஓகே, தேங்க்யூ.